வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டேஸ்டியான ரோட்டு கடை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 5-6 காஞ்ச மிளகாய், 2 வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம், 2 தக்காளி பழத்தை வெட்டி சேர்த்துக்கலாம், அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு அதையும் உரித்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா மையாக விழுதாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு தாளிக்கலாம். கடுகு வெடித்தோடனே காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்குங்க. அப்படியே வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். இது கூட நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு 2 கிளாஸ் அளவு. இது நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா இது கொதித்த பிறகு ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்து அதில் நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ ஆள் கறக்கிற சூடான இட்லி ரெடியாக இருக்குது. இதில் நம்ம சட்னியை சேர்த்து சாப்பிட்டோன்னா அப்படியே உங்களுக்கு ரோட்டு கடை ஸ்டைலில் இட்லியும் சட்னியும் ரெடியாக இருக்கும். எவ்வளோ தான் வீட்டில் சட்னி செஞ்சாலும் நமக்கு ரோட்டு கடை சட்னி சில பேருக்கு பிடிக்கும். அந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.